அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். ஒரு வீட்டில் ஆம்பளை டாமினேட் பண்ணுவாரா, இல்லை அவங்க மனைவி டாமினேட் பண்ணுவாரா? மீனாட்சி ஆட்சியா, சிதம்பரம் ஆட்சியா அப்படிங்கிறத எப்படி ஒரு ஜாதகத்தில் பார்த்த மாத்திரத்திலே கண்டுபிடிச்சிருது. இப்போ பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆண்களை தன்னுடைய கைப்பாவையத்தான் வச்சுருக்காங்க. அதாவது மனைவி சொல்கிறதான் கணவன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வீட்டில் நடக்குது. சில வீட்டில் கணவன் மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் இருக்கிறதும் இருக்குது. அப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் டாமினேட் பண்ணுவாரா, இல்லை மனைவி டாமினேட் பண்ணுவாரா? சிதம்பரம் ஆட்சியா, மீனாட்சி ஆட்சியா? வாங்க இந்த பதிவில் அதை பற்றி பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகத்தில் ஜாதகரை குறிக்கும். அதே ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம்ங்கிறது அவருக்கு வரக்கூடிய மனைவியை குறிக்கும். இப்போ இந்த ஆண் ஜாதகத்தில் பார்க்குறோம், இவர் மனைவிக்கு அடங்கி போவாரா, இல்லை மனைவியை அடக்குவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, இவர் மனைவி பின்னாடியே பொட்டி பாம்பா போவாரா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எப்படின்னா, 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து லக்னாதிபதி நீசமாயிட்டார், கண்டிப்பாக இந்த அமைப்புடைய ஜாதகர் மனைவி சொல் பேச்சு தான் கேட்பார். மனைவியை கண்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவார். காரணம் என்னன்னா, இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்காரு, லக்னாதிபதினு சொல்லப்படுகின்ற கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறவங்க மனைவி சொல் பேச்சு தான் கேட்பாங்க அப்படிங்கிறது இது ஒரு வகை. இன்னொரு ஆண் ஜாதகத்தில் இப்போ நம்ம லக்னத்தை எடுக்க வேணாம், நாடி முறையில் குரு அப்படிங்கிறது ஆண் ஜாதகரை குறிக்கும், சுக்கிரன் அப்படிங்கிறது அவருக்கு வரக்கூடிய மனைவியை குறிக்கும். குரு ஒரு ராசியில் இருக்கிற ராசிக்கு பின்னாடி சுக்கிரன் இருந்தால் வரக்கூடிய மனைவி கணவனை சார்ந்திருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாறாக சுக்கிரன் முன்னாடி இருந்து சுக்கிரனுக்கு அடுத்த ராசிகளில் குரு இருந்தால் இந்த ஜாதகர் மனைவி பின்னால் போவார், மனைவி சொல் பேச்சு தான் கேட்பார் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தை சொல்லலாம். இதுக்கு எந்த கணக்கீடும் கிடையாது, எந்த விதமான ஆராய்ச்சியும் கிடையாது. ஜாதகத்தை பார்க்குறோம், இவர் மனைவி பேச்சை கேட்பாரா அல்லது மனைவி இவர் பேச்சை கேட்குமான்றது ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தை சொல்லிடலாம். நம்ம நாடி முறையிலையும் சொல்லியிருக்கோம், பாரம்பரிய முறையிலையும் சொல்லியிருக்கோம். இது ஒரு முறை. சரி, இதே இணைவு அவருக்கு வரக்கூடிய மனைவி ஜாதகத்தில் இருந்தால் தான் இந்த ஃபேக்ட் உண்மையாகும். இப்போ ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு குறைந்திருக்கு, 7ஆம் அதிபதி வலுவாக இருக்காரு, அதனால மனைவி பேச்சை இவர் கேட்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்து 7ஆம் அதிபதி வலு குறைந்திருக்கணும். இப்படிப்பட்ட காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ ஆண் ஜாதகத்திலையும் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னு காமிக்குது, பெண் ஜாதகத்திலையும் ஜாதகர் இப்படி தான் இருக்குன்னு காமிக்குது. அப்போ இந்த இணைவு 2 ஜாதகத்திலையும் மேட்ச் ஆகுது இல்லையா? ரைட். அடுத்து நாடி முறையில் எப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும், வரக்கூடிய கணவர் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கும். அப்போ ஒரு நாடி முறையில் மனைவிக்கு அடங்கும் கணவரா அல்லது மனைவியை அடக்கும் கணவரா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரன் முன்னாடி இருந்து செவ்வாய் அடுத்த ராசிகளில் இருந்தால் இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் மனைவி பேச்சைத்தான் கேட்பார், தன்னுடைய சொல்படி நடப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ஆண் ஜாதகத்திலும் இந்த இணைவு இருந்து பெண் ஜாதகத்திலும் இதே மாதிரி இணைவு இருந்தால் அத்தகைய குடும்பம் கண்டிப்பாக மனைவி பேச்சைத்தான் கேட்கும் அப்படிங்கிறது நம்ம ஆணித்தரமாக சொல்லிடலாம். இதுக்கு எந்த விதமான கால்குலேஷன் கணக்கு கிடையாது சார். அதாவது மனைவி அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு குடும்பத்தில் குத்து விளக்கு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சில பேர் பண்ணுற தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கணவனை தன்னுக்குள்ளே வச்சுக்கணும், கணவன் வீட்டு ஆளுக நம்மக்கிட்ட ஒட்டக்கூடாது, ஆனால் நம்ம பெற்ற அப்பா அம்மாவோட கணவன் ஒட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரினா சில பேர் இருக்கிறவங்க இருக்காங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறது என்னென்னா, மனைவியை அடக்கும் கணவனா, மனைவிக்கு அடங்கி போகும் கணவனா அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. கணவனுக்கு அடங்கி நடக்கும் மனைவியா, கணவனையே அடக்கும் மனைவியா அப்படிங்கிறதுக்கு விதி நம்ம பார்த்தாச்சு. அப்போ 2 ஜாதகத்துலையும் இந்த விதி பொருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் மீனாட்சி ஆட்சி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி சார், மனைவி சொல்லிட்டீங்க, சுக்கிரன் கணவன் எப்படி அடக்குவார் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா அதே ரூல் தான். 7ஆம் அதிபதி ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வலு குறைந்திருந்து லக்னாதிபதி வலு அதிகமாக இருந்தால் இந்த வரக்கூடிய வாழ்க்கை துணை கணவனுக்கு அடங்கி நடக்கும்.
அதே நாடி விதி பிரகாரம் குரு முன்னாடி இருந்து அதுக்கு அடுத்த ராசிகளில் சுக்கிரன் வந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணை இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். இதே மாதிரி தான் அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையும் எப்படி இருக்கும்னா, லக்னாதிபதி வலு குறைந்திருந்து 7ஆம் அதிபதி வலு அதிகமாக இருக்க வேண்டும். நாடி முறையில் பார்த்தோம்னா செவ்வாய் முன் ராசிகளிலிருந்து அதற்கு அடுத்த ராசிகளில் சுக்கிரன் இருக்க வேண்டும். இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் ஒரு விஷயம் நடக்கும். ஒருகை ஓசை என்னைக்கும் வராது, இருகை ஓசை தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக எந்த முறையில் பார்த்தாலும் விதிகள் பொய்க்காது. இந்த விதிகள் இரு ஜாதகத்திலும் ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை இப்படித்தான் அமையும், குடும்பம் இப்படித்தான் அமையும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறக்கக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.